ரெண்டாவது சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் பரிசுத்த ஆவியானவரை குறித்து எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலிருந்து 2 சாமுவேல் கடைசி அதிகாரம் வரைக்கும் தாவீதை குறித்து அதிகமாய் பேசப்படுகிறது. யாரை குறித்து? தாவீதை குறித்து, இல்லையா? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் அதிலிருந்து அந்த 1 சாமுவேல் முழுவதும் சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறதும், சவுல் சத்துருவுக்கு பயந்து பயந்து ஓடுகிறதையும், அவன் வனாந்திரத்தில் அலைகிறதையும் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்குறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் தாவீதை கர்த்தர் நிரந்தரமாய் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதையும், அவன் இஸ்ரவேல் தேசம் முழுவதுக்கும் ராஜாவாக உட்கார்ந்திருக்கிறதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்போ 2 சாமுவேல் முழுவதும் யாரை பற்றினது அப்படின்னா தாவீதை பற்றினது. 1 சாமுவேல் பாதி புஸ்தகம் முழுவதும் யாரை பற்றினது அப்படின்னா தாவீதை பற்றினது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் தாவீதினுடைய வாழ்க்கையில் இருந்து தான் நம்ம இன்னைக்கு ஆவியானவரை கற்றுக்கொள்ள போகிறோம். எந்த அளவுக்கு தாவீது பரிசுத்த ஆவியானவரோடு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். நல்ல கவனிங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் தாவீதுக்கு அநேக இடங்களில் ஒப்பிடப்படுகிறார். தாவீது இயேசு கிறிஸ்துவினுடைய முன்னடையாளமாய் இருக்கிறான். ஆமென். தாவீது யாருக்கு முன்னடையாளம்? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம். ஒரு சில காரியங்கள் சொல்கிறேன்னு. தாவீது 30வது வயதில் தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அரியணையில் உட்கார்ந்தான். அதே போல தான் இயேசுவானவரும் தன்னுடைய 30வது வயதில் தன்னுடைய ஊழியத்தை துவங்கினார். ஆமென். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராய் அவர் என்ன பண்ணார்? ஆல்ரெடி அவர் பரிசுத்தவர் நிரப்பியிருந்தார் இல்லை, ஆனால் இப்போ அவர் ஊழியத்துக்கு என்ன பண்ணப்படுகிறார்? பிரித்தெடுக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். தாவீது தேவனிடத்திலிருந்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்கிற வார்த்தையை என்கிற வாக்கு தத்தத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றாள். அதே போல தான் இயேசுவானவரும் இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவானவர் பிதாவினிடத்தில் அந்த வாக்குத்தத்தை என்ன செய்து கொண்டார்? பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்போ தாவீது இன்னொரு விஷயம் என்னன்னா, தாவீது கோலியாத்தை என்ன பண்ணுறது? வீழ்த்துறது இல்லை. கோலியாத் பெலிஸ்தியன் என்பவன் சத்துருவுக்கு அடையாளம், சர்ப்பத்துக்கு அடையாளம், சாத்தானுக்கு அடையாளம். தாவீது இயேசுவுக்கு அடையாளம். தாவீது ஒரு கவனால் ஒரு கல்லை கொண்டு கோலியாத்தை ஜெயித்தது போல இயேசுவானவர் சிலுவையை கொண்டு சாத்தானை என்ன பண்ணார்? ஜெயித்தார். ஆமென். தாவீது பழைய ஏற்பாட்டில் கோலியாத்தை ஜெயித்தான், புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் சாத்தானை ஜெயித்தார். ஸோ இப்படி இன்னும் நிறைய காரியங்களை சொல்லலாம். பல காரியங்களில் தாவீது இயேசுவுக்கு முன்னடையாளமாய் சொல்லப்படுகிறார். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதோடு கூடவே நிறைய ஜனங்கள் இருந்தாங்க, அவருடைய நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு முறை தாவீதனுடைய மனைவி, பிள்ளைகள், அவங்க கூட இருந்தவங்க மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் அந்நியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அமலேக்கியர்கள் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான். சிக்லாக்கின் அனுபவம். இப்போ எல்லாரும் போன உடனே தாவீதோடு கூட இருக்கிறவங்க எல்லாருமே தாவீதுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க? எழும்புனாங்க இல்லை. ஆனால் அந்த இடத்துல தாவீது அவங்கள வெறுக்காம, நீங்கள் எனக்கு விரோதமாக நீங்கள் எழும்பிட்டீங்க, என் மேலே கல்லை எறிஞ்சு நின்றுட்டீங்க, என்னை அழிக்க நினச்சிட்டீங்கன்னு சொல்லி அவங்க மேலே கோவப்படாமல் அவங்களுக்காக தேவனிடத்தில் என்ன செஞ்சான்? பரிந்து பேசினான். அதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் கூடவே இருந்தாங்க 12 சீஷர்கள். ஆனால் கூடவே இருந்தும் 12 சீஷர்கள் மட்டும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இயேசுவானவர் காட்டி கொடுக்கப்படுகிற நேரத்தில் ஒருத்தங்க கூட இல்லை. எல்லாரும் என்ன பண்ணிட்டான்? சிதறி போனான். ஆனால் இயேசுவானவரோ மறுபடி மரித்து உயிர்த்தெழுந்து வந்து அவங்கள பார்த்து சொன்னார், நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் எருசலேமில் என்ன செய்யுங்க? காத்திருங்கள்.
அல்லேலூயா. தாவீது தன்னோடு கூட இருக்கிறவர்கள் தனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணாலும், தன்னை அழிக்க நினைச்சாலும், அது சவுலா இருக்கட்டும், அது யாரா இருக்கட்டும், தாவீது நேசிக்கிறவனா இருந்தான். ஆமென். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும் யாரா இருக்கட்டும், அவனுடைய சகோதரர்கள், தன்னுடைய சீஷர்கள் யாரா இருக்கட்டும், தனக்கு விரோதமாக எழும்பும்போது கூட அவர்களை நேசிக்கிறவராக இருந்தார். அப்போ இப்படி நிறைய காரியங்களில் இயேசுவானவர் தாவீதோடு கூட ஒப்பிட்டு போகிறார். அல்லேலூயா. இதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, தாவீது இயேசுவை போல ஆவியானவரால் நடத்தப்படுகிறவனாய் இருந்தான். ஆமென். இன்னைக்கு நம்ம அதை தான் தியானிக்க போகிறோம். நிறைய காரியங்கள் இருந்தாலும் தாவீது பரிசுத்த ஆவியானவரை போல தன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் வழி நடத்தப்படுகிறவனாய் இருந்தான். ஆவியானவர் இல்லாமல் தாவீது எதையும் செய்வது இல்லை. ஸோ அந்த அளவுக்கு தாவீது ஆவியானவரோடு கூட வாழ்ந்தான். ஆவியானவருடைய வாழ்க்கையை தாவீது பெற்று கொண்டான். புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் ஆவியானவர் இல்லாமல் எதுவும் என்ன செய்யலை இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தவராய் அவர் என்ன பண்ணாராம்? சுற்றி திரிந்தார், வியாதியஸ்தலை சுகமாக்கினார். அவர் பரிசுத்த ஆவியினாலே பேசினார், பரிசுத்த ஆவியினால் அற்புதங்களை செய்தார், பரிசுத்த ஆவியினால் பிசாசுகளை துரத்தினார். அவர் பரிசுத்த ஆவியினால தான் எல்லாத்தையுமே செஞ்சார். அதே போல தான் தாவீதும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தாவீதின் வாழ்க்கையிலிருந்து 3 காரியமாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, தாவீதினுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் கையிலிருந்து ஆண்டவர் தாவீதை மீட்டெடுத்த காரியம். தாவீதுக்காக ஆவியானவர் எப்படி செயல்பட்டார், இதை முதலாவது நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது, தாவீதை கொண்டு ஆவியானவர் பேசின காரியங்கள் என்ன, அதை ரெண்டாவது பார்க்க போகிறோம். மூன்றாவது, ஆவியானவருக்கும் தாவீதுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன என்பதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானித்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டின்படி பரிசுத்த ஆவியானவரை அதிகமாய் பெற்றுக்கொண்டு அதிகமாய் வாழ்ந்த ஒரு நபர் தாவீது. யாரை போலன்னா இயேசுவை போல. ஆமென். ஸோ இன்னைக்கு நீங்களும் நானும் தாவீதை போல, இயேசுவை போல பரிசுத்த ஆவினாலே வழிநடத்தப்படுகிறவர்களாக இருக்கணும். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவது என்பது எளிது. ஏன்னா இன்னைக்கு அவர் நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறார். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்படி சில பிளாட்ஃபார்ம் நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. இயேசுவானவர் வந்து நமக்குள்ள அந்த பிளாட்ஃபார்மை உருவாக்கி நம்மளை பாவத்தை மன்னிச்சு அவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்படி சில காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாடு அப்படி அல்ல. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவதற்கு எந்த பிளாட்ஃபார்மும் கிடையாது. அவர் நியாயாதிபதிகள் காலம் வரைக்கும் வருவார் போவார், வருவார் போவார், வருவார் போவார். ஆனால் தாவீதுன்னு வரும்பொழுது அவர் வந்து போகலை, தாவீதோடு கூட தங்கி இருந்தார். ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனோடு கூட அவர் அதிகமாக தங்கியிருந்தார் அப்படின்னு சொன்னால் அது யார் தெரியுமா? தாவீது தான். அல்லேலூயா. சரி, இப்போ தாவீதுக்காக கர்த்தர் செய்தது என்ன? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஆமென். இங்க பார்க்கிறோம், அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வல்லமையா என்ன பண்ணாராம்? இறங்கி வந்தார். அல்லேலூயா. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அழகா போட்டிருக்கோம், பகுதி பகுதியாக. அதாவது அவன் வாழ்க்கையில் எல்லா பாதைகளையும் கடந்து போகத்தக்கதாக ஆவியானவர் அவனோடு கூடவே இருந்தார். அல்லேலூயா. அவனை பிரித்தெடுக்கும்படி, அவனை வழி நடத்தும்படி, அவனுக்காக பாதைகளை செவ்வையாக்கும்படி ஆவியானவர் தாவீதோடு கூட இருந்தார். ஆமென். சரி, இந்த பரிசுத்த ஆவியை பெற்ற தாவீது
பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவதற்கு முன்பு அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இல்லைன்னா இப்படி சொல்றேன், ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியானவர் நேசிக்கும் போது அவர் அவனை கனம்படுத்துகிற விதம் என்னவா இருக்கும்? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க நினைக்கிறார், ஒரு மனுஷனோடு வாழ நினைக்கிறார். அப்படி வாழ நினைக்கும் போது அவனுக்கு கொடுக்கிற கனம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுவார்? அல்லேலூயா. அதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் நல்லா வாசிங்க. இந்த பகுதி எதை சொல்லுது அப்படின்னா, சாமுவேல் சவுலனுடைய ராஜ்யபாரத்தை நினச்சி, சவுல் தள்ளப்பட்டதை நினச்சி ரொம்ப ஃபீல் ஆகி உட்கார்ந்துட்டுருக்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, சாமுவேல், நீ எந்த அளவுக்கு நீ துக்கித்து கொண்டிருப்ப, நான் சவுலை என்ன பண்ணிட்டேன், புறக்கணித்து தள்ளிட்டேன். அவன் ராஜாவாக இராதபடி எனக்கு வேண்டாம், அவன் எனக்கு கீழ்ப்படியலை, அதனால் அதை விட்டுரு, நீ அந்த துக்கத்திலே உட்கார்ந்துருக்காத. நீ என்ன பண்ணு, எழும்பி உன் கொம்பை தைலத்தால் என்ன பண்ணு, நிரப்பி கொண்டு வா. உன் கொம்பை, உன்னிடத்துல இருக்கிற கொம்பை நீ என்ன பண்ணு, தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. நான் உன்னை என்ன செய்கிறேன்னா, ஈசாயின் குமாரத்துக்கு நான் உன்னை அனுப்ப போகிறேன். அங்கே போய் நீ ஒருவனை என்ன பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி சாமுவேலை கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். யாருக்காகனா, தாவீதுக்காக. அல்லேலூயா. தாவீதுக்காக கர்த்தர் சாமுவேலை எழுப்பினார். தாவீதுக்காக கர்த்தர் ஒரு கொம்பை ஆயத்தப்படுத்தினார். தாவீதுக்காக ஒரு கொம்பை கர்த்தர் நிரப்பி கொண்டு வந்தார். இப்போ நல்ல கவனிங்க, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட போகிறான். தாவீது மேலே ஆவியானவர் வந்து அமர போகிறார், அவன் மீது வாசம் பண்ண போகிறார். அப்படி வாசம் பண்ண போகும்போது ஆவியானவர் அவனை எப்படி அபிஷேகம் பண்ண நினைக்கிறாரு அப்படின்னா, ஒரு கொம்பில் முழுவதுமாய் தைலத்தை ஊற்றி அதை நிரப்பி அவன் தலைமையில ஊற்றி அவன் தலையிலிருந்து அவன் உள்ளங்கால் முடிய அந்த அபிஷேக தைலத்தால் நிரம்பி 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 அது வழிந்தோடு அளவுக்கு கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ண விரும்பினார். ஆமென். ஒரு மனிதன் மீது ஆவியானவர் வாசம் பண்ண விரும்பினால் அவன் கொம்பு தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். சவுல அபிஷேகம் பண்ணது எப்படி அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா குப்பி தைலம் போட்டிருக்கோம். என்ன தைலம்? குப்பி தைலம். ஆனால் தாவீது அபிஷேகம் பண்ணது என்ன தெரியுமா? கொம்பு. சாமுவேல்கிட்ட ஆண்டவர் வந்து நீ குப்பி தைலத்தை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லலை, தைலத்தால் அபிஷேகம் பண்ணு, வெறும் அவ்வளோதான் சொன்னார். அபிஷேக தைலத்தால் என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு. ஆனால் சாமுவேல்கிட்ட கர்த்தர் தெளிவாக சொல்கிறார். ஏன் தெரியுமா? அவன் சவுலை அபிஷேகம் பண்ணது போல் எதை தான் கையில் எடுப்பான்? குப்பியை தான் கையில் எடுப்பான். குப்பியை எடுத்து சின்ன பாட்டில், அந்த பாட்டிலில் கொஞ்சம் தைலத்தை ஊற்றி என்ன செய்வான், கொண்டு வருவான். ஆண்டவர் சொன்னார், இங்கே பாரு, என் பிள்ளை மேலே நான் வாசம் பண்ண போகிறேன், என் பிள்ளை மேலே நான் இருக்க போகிறேன், என் பிள்ளை மேலே நான் அவனை பயன்படுத்த போகிறேன், என் பிள்ளை என் கூட வாழ போகிறான், என் பிள்ளையை நான் எல்லா சத்துருக்களுக்கும் விளக்க போகிறேன், என் பிள்ளை மேலே நான் ராஜ அபிஷேகத்தை வச்சிருக்கிறேன், என் பிள்ளை கோலியாத்தை ஜெயிக்கணும், என் பிள்ளை வந்து சத்துருக்களை ஜெயிக்கணும், என் பிள்ளை வனாந்தரத்தில் அலைஞ்சாலும் குகைக்குள்ளே இருந்தாலும் எந்த மிருகம் அவனை சேதப்படுத்த முடியாது, யாரும் அவனை தொட முடியாது, எந்த பெலிஸ்தனும் அவன் மேலே கை வைக்க முடியாது, அவன் பல யுத்தங்களை ஜெயிக்கிறவனா இருக்கணும். அதனால் சும்மா குப்பி தைலத்தை கொண்டு வராத, கொம்பு தைலத்தை கொண்டு வந்து அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் கொம்பு தைலத்தால் நிரப்பி கொண்டு வந்தார். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு கொம்பு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கொம்பு என்பது ஒரு ஆட்டினுடைய ஸ்ட்ரென்த், ஒரு ஆட்டினுடைய கொம்பு இல்லை, அது ஒரு ஆடு அடிக்கப்பட்டால் ஒழிய அந்த கொம்பு எடுக்கப்படாது. இன்னைக்கு இயேசுவானவர் நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்படும்படி அவர் மரிச்சிருக்கிறார். அவருடைய கொம்புனால, அவருடைய பலத்தினால,
அவருடைய மரணத்தினால இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் பெற்றிருக்கிறோம். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு கொம்பு தைலத்தால் தாவீதை நிரப்பின அதே ஆவியானவர் இன்னைக்கு இயேசு என்கிற அவருடைய மரணத்தினால இயேசுவினை கொண்டு இன்னைக்கு உங்களை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆமேன். அப்போ இப்போ தாவீதை முதல்ல கொம்பு தைலத்தை கொண்டு வந்து அவனை கனம் பண்ண அவர் விரும்பினார். அல்லேலூயா. சரி, இப்போ சாமுவேல் அந்த கொம்பு தைலத்தால் நிரப்பிட்டு அவர் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கார். நல்லா கவனிங்க, வந்துட்டுருக்கிறார். வரும்போது அவர் பலிபீடத்துக்கு அங்கே பெத்லகேமுக்கு வர்றாரு. ஈசாயினுடைய அந்த வீட்டு பக்கத்தில் வர்றாரு. வரும்போது ஈசாய் குடும்பத்தை எல்லாம் அழைக்கிறார். எப்பா எல்லாரும் வாங்க, வந்தீங்கன்னா நான் பலி விருந்து உங்களுக்காக ஒரு விருந்து ஆயத்த பண்ணியிருக்கிறேன், அதனால் எல்லோரும் நீங்கள் என்ன செய்யணும், வர வேண்டும். ஆமென். சொன்னோன்னே ஈசாயும் சரி சரி தீர்க்கதரிசி, சரி சாமுவேல், நாங்கள் எல்லோரும் என்ன செய்கிறோம், வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பலி விருந்து ஆரம்பித்தாச்சு. ஈசாயும் அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, வந்தாச்சு. இப்போ பலி விருந்து பலியெல்லாம் செலுத்தி முடித்த உடனே அடுத்த விருந்து சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமுவேல் என்ன பண்ணுறான்னா, கர்த்தர் அனுப்பின வேலை செய்யணும்ல, ஒவ்வொருத்தனையும் அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனையும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஓகே எல்லா பிள்ளைகளையும் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 7 பிள்ளைங்க நிற்கிறாங்க இல்லை. நின்ன உடனே இப்போ தாவீதை சரி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு சாமுவேல் அபிஷேகம் பண்ண பார்க்குறார். ஒருத்தனை முதல்ல பார்த்தா ரொம்ப ஓட்ட சாட்டமாக இருக்கிறான், ரொம்ப தைரியமாக இருக்கிறான். ஒருவேளை நினைக்கிறான் இவனை தான் ஒருவேளை அபிஷேகம் பண்ணுவார்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வச்சு அபிஷேகம் பண்ண நினைக்கிறான். ஆனால் அவன் இல்லை. நல்லா கவனிங்க, இப்படி 7 பேரும் கடந்து போக பண்ணார்கள். 7 பேரும் கடந்து போயிட்டாங்க. ஆனால் யாரையும் கர்த்தர் என்ன பண்ணல, அபிஷேகம் பண்ணல. சாமுவேலுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. என்னடா அது, நான் சரியான இடத்துக்கு தானே வந்திருக்கேன், ஆண்டவர் இங்கே தானே கொம்பை நிரப்பிட்டு கொண்டு வர சொன்னார், ஆனால் 7 பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க, வேறு பிள்ளைங்க இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இவன் கேட்குறான், உனக்கு இவ்வளோ பிள்ளைகள் தான் உண்டா, வேறு யாரும் பிள்ளைங்க இருக்கிறாங்களான்னு சொல்லி. அப்போ ஈசாய் சொல்கிறான், அந்த வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன் 11வது வசனம், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அல்லேலூயா. அவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா, அவன் எல்லாருக்கும் இளையவன், அவன் ஆடு மேய்க்கிறவன். ஆமென். தாவீது எல்லாருக்கும் இளையவன், ஆடு மேய்க்கிறவன். நல்ல கவனிங்க, ஆவியானவர் தாவீதை எப்படி கனம் பண்ண விரும்பினார்னா, அவங்க 7 சகோதரர்களை பார்க்கிலும் 7 பேரை பார்க்கிலும் பலசாலியை பார்க்கிலும் பராக்கிரமசாலியை பார்க்கிலும் அவனுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்கிறதுக்கு அடையாளமா ஒவ்வொருத்த மேலையும் கையை வைக்கும் போதே இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை இவன் சொல்லி அத்தனை பேரு கண்ணு முன்னாடி கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி கர்த்தர் நிரூபித்தார். அல்லேலூயா. இல்லைன்னா போன உடனே சொல்லியிருக்கலாம், இங்கே பாரு தாவீது இங்கே இல்லை, அவன் எங்கே இருக்கிறான், வனாந்தரத்தில் இருக்கிறான், அவனை வர முதல்ல அழைப்பின்னு சொல்லிட்டு முதல்ல பேசியிருக்கலாம். ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேச கம்முன்னு உட்காந்துட்டார். ஒவ்வொருத்த மேலையும் கையை வைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு இவன் இல்லைன்றார். அப்போ என்ன அர்த்தம்னா, இவனை நான் தெரிந்து கொள்ளலை, நான் தாவீதை தெரிந்து கொண்டேன். அடுத்தது வர்றான், இவன் மேலே கை வைக்கிறான், அவர் சொல்ற இவனையும் நான் தெரிந்து கொள்ளலை, நான் தாவீதை தெரிந்து கொண்டேன். இப்படி 7 பேரும் வர்றான், 7 பேரையும் பார்த்து சொல்றாரு இவன் இல்லை அவன், இவன் இல்லை அவன். ஆமென் ஆமென். ஏன் தெரியுமா, அங்க இருக்கிற அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் தாவீதை நேசிக்கிறார், கர்த்தர் தாவீதை விரும்புகிறார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்கிறேன், ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறாருன்னா உங்கள் சகோதரர்கள் நடுவில் உங்கள் நாமத்தை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் உறவுகள் மத்தியில், குடும்பத்தின் மத்தியில் உங்கள் பேரை கர்த்தர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. தாவீதுக்கு வந்த அபிஷேகம் 7 பேரை கடந்து வந்துச்சு, 7 பேரை தாண்டி வந்துச்சு. நான் சொல்கிறேன், உங்கள் மேலே இருக்கிற பரிசுத்த அபிஷேகத்தை ஆவியானவர் கொடுப்பதற்கு நிறைய ஜனங்களை கடந்து வந்திருக்கிறாரு, நிறைய பேரை
கடந்து வந்திருக்கிறாரு. உங்க மேல கொடுக்கப்பட்ட அபிஷேகம் கொம்பு தைலத்தின் அபிஷேகம் மட்டுமல்ல, அநேக பராக்கிரமசாலிகளை தாண்டி வந்த அபிஷேகம், எத்தனையோ வல்லமை உள்ளவர்களை தாண்டி வந்த அபிஷேகம். நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க உங்கள் அபிஷேகம் பண்ணுவதற்காய். நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்கிறாங்க உங்கள் அபிஷேகம் பண்ணுவதற்காய். நிறைய பேரை கர்த்தர் தாண்டி உங்க கையில கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்க அபிஷேகத்தை, உங்க வல்லமையை எந்த மனுஷனாலும் எடுக்க முடியாது. எந்த மனுஷனாலும் எடுக்க முடியாது. ஒவ்வொருத்தனையும் தாண்டி 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 தாண்டி. அப்படி என்ன அர்த்தம்னா, எவனும் அபிஷேகத்தை பிடிக்க முடியாது, எவனும் அதை தொட முடியாது என்று அர்த்தம். ஆவியானவர் சகோதரர்கள் நடுவில் தாவீதை மகிமைப்படுத்தினார். ஆமென். மூணாவது பார்த்தீங்கன்னா, தாவீதை பலி விருந்துக்கு அவன் தகப்பன் என்ன செய்யல, அழைக்கல. பலி விருந்து என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விருந்து. அந்த விருந்தில் குடும்பமாக இருந்திருக்கணும். தாவீதை வர சொல்லியிருக்கணும். ஆனால் தாவீதை கூட்டிட்டு அனுப்புறதுக்கு யார் இல்லை? ஆள் இல்லை. தாவீதை நேசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. தாவீதை மறந்து போனார்கள். தகப்பன் மறந்து போனான், சகோதரர்கள் மறந்து போனார்கள், எல்லாரும் மறந்து போனாங்க. அவங்க நடுவில் நான் தாவீதை மறக்கலைன்னு சொல்லி கர்த்தர் நிரூபிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் நான் மனுஷனால் மறக்கப்பட்டிருக்கிறேன், மனுஷனால் தள்ளப்பட்டிருக்கிறேன், யார் எங்களை நேசிக்கலை, யார் எங்கள் கூட இல்லைன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுறீங்க. பிரதர், அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் என்ன கூப்பிடல பிரதர், இல்லை நல்ல ஒரு காரியத்துக்கு எங்களை அழைக்கல பிரதர், எங்களை மறந்துட்டாங்க பிரதர். கட்டுன கணவன் மறந்துருக்கலாம், மனைவி மறந்துருக்கலாம், பிள்ளைகள் மறந்துருக்கலாம், அப்பா மறந்துருக்கலாம், சொந்த சகோதரர்கள் மறந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆவியானவருக்குள்ளே வாழ்வீங்கன்னா, ஆவியானவருடைய உறவில் நீங்கள் இருப்பீங்கன்னா, நான் தெளிவாக சொல்கிறேன், யாரெல்லாம் உங்களை வெறுத்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை தள்ளுனாங்களோ, யாரெல்லாம் உங்களை மறந்தாங்களோ, அவங்க நடுவில் உங்களை நிறுத்தி சொல்வார், நீ இவனை மறந்துட்ட, ஆனால் நான் இவனை மறக்கலை, நான் தாவீதை மறக்கலை, தாவீது என் நினைவில் இருக்கிறான், தாவீதை நான் பயன்படுத்த போகிறேன், தாவீதோடு கூட நான் இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் நிரூபித்து நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிரூபித்து நடத்துவார். ஆமென். இது ஆவியானவர் கொடுக்கிற கனம். ஆவியானவருக்குள்ள வாழுங்க, ஆவியானுடைய பிரசன்னத்தை வாஞ்சிங்க, ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளதுக்கு பிரயாசப்படுங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறதை நிரூபிப்பார். உங்க கூட கர்த்தர் இருக்கிறது உங்க சொந்த பந்தங்கள் முன்னாடி நிரூபிப்பார். இது ஆவியானவர் செய்கிற வேலை. தாவீதுக்காக செய்தார். ஆமென். அடுத்தது என்ன பண்ணார் தெரியுமா? ஆவியானவர் இவன் பலி விருந்து கூப்பிடல, பலி விருந்து கூப்பிடல. இப்போ சாமுவேல் சொல்கிறான், அங்கே பாரு, அவன் அந்த வசனத்தை வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். 11ஆம் வசனம். சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அல்லேலூயா. சாமுவேல் சொல்கிறாருங்க பாரு, அவனை ஆள் அனுப்பி என்ன பண்ணணும்? இப்போ நீ வர சொல்லணும். அவன் வர்றது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். எல்லாரும் பலி விருந்துன்னு சொன்ன உடனே தாவீதை மறந்துட்டு எல்லாரும் போய் சாப்பிட போயிருக்கிறான். எல்லாருக்கும் முன்னாடி சாப்பாடு ரெடியாக இருக்கு, ஈஸியாக எல்லாமே சாப்பாடு ரெடி, சாப்பிட ஒன்று தான் பாக்கி. ஆனால் இப்போ சாமுவேல் சொல்கிறான், தாவீது வருகிறது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். சாமுவேல் யார் தெரியுமா? அந்த தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்திலே மிகப்பெரிய தீர்க்கதரிசி, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவன், பெரிய நியாயாதிபதி இல்லை, அவன் ஒரு ஆசாரியன், 4 விதமான வேலைகளை செய்கிற மிகப்பெரிய ஒரு மனுஷன் தான் இந்த சாமுவேல். அந்த சாமுவேல் சொல்றான், ஏங்க பாரு, தாவீது வருகிறது வரைக்கும் நான் சாப்பிடுவது இல்லை. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்காக நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்புறவங்களா இருந்தா, பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை பெற்றுக்கொள்கிறவங்களா இருந்தா, உங்களுக்காக ஜனங்கள் காத்திருப்பார்கள், உங்களுக்காக ராஜாக்கள் காத்திருப்பார்கள், உங்களுக்காக சாமுவேல், தாவீதுக்காக சாமுவேல் காத்திருந்தது போல உங்களுக்காக, எனக்காக ராஜாக்களும் தலைவர்களும் காத்திருப்பார்கள். ஏன்னா நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். எனக்காக ஜனங்களை கர்த்தர் காத்திருக்க செய்வார். நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக சாமுவேல் தாவீதுக்காய் காத்திருந்தது போல
அவன் வருகிறது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். இப்போ சாமுவேல் சாப்பிடலன்னா ஈசாய் சாப்பிட மாட்டார், ஈசாய் சாப்பிடலன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, கூட இருக்க 7 பேரும் சாப்பிட மாட்டாங்க, அவனுங்களும் சாப்பிடலன்னா அங்கே இருக்கிற வேலைக்காரங்க சாப்பிட மாட்டாங்க, இல்லை அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஒருத்தனும் சாப்பிட மாட்டான். இப்போ ஊரே தாவீதுக்காய் காத்திருக்கிறது. உங்கள் கை உங்கள் தலைமையை வச்சு சொல்லுங்க, பரிசுத்தாவின் எனக்குள்ளே இருப்பதனால, பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்குள்ளே இருப்பதனால எனக்காக இந்த உலகமே காத்திருக்கும், இந்த உலகமே எனக்காக காத்திருக்கும். இன்னைக்கு சொல்கிறேன், பரிசுத்தாவியை பெற்ற தாவீதுக்காக சாமுவேல் காத்திருக்கிறான். பரிசுத்தாவியை உடைய நேசிக்கிற, பரிசுத்தாவினால் நேசிக்கப்படுகிற தாவீதுக்காக ஈசாய் காத்திருக்கிறான், தகப்பன் காத்திருக்கிறான், வெறுத்த சகோதரர்கள் காத்திருக்கிறாங்க, வேலைக்காரர்கள் காத்திருக்கிறாங்க, அங்கே பலி விருந்துக்கு வந்த ஒவ்வொருத்தரும் காத்திரு இருக்கிறாங்க, ஈசாய் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க காத்திருக்கிறாங்க, வேலைக்காரர்கள் காத்திருக்கிறார்கள், இது வரைக்கும் தாவீதை அற்பமாக எண்ணினவர்கள் காத்திருக்கிறார்கள், தாவீதை சின்ன பையன் நினைச்சவங்களாம் காத்திருக்கிறான், தாவீது எல்லாத்துக்கும் இளைவன் சொன்னவன் காத்திருக்கிறான். இவனுடைய அகங்காரம் எனக்கு தெரியும், இவன் வந்து சின்ன பையன் எதுக்கும் வேஸ்ட்ன்னு சொன்னவங்களாம் காத்திருக்கிறாங்க. தாவீது வருகிறது வரைக்கும் ஒருத்தனும் ஒரு வாயை கூட வாயில வைக்க முடியாது. ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற கணம், ஒரு தேவ பிள்ளைக்கு ஆவியானவர் கொடுக்கிற கணம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படிப்பட்ட கணத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பரிசுத்தவன் அடுத்தது எப்படி கணம் பண்ணார் தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். இப்போ தாவீதுக்காக யார் அனுப்பப்படுறா? ஆள் அனுப்பப்படுறாங்க. ஆமென். உங்களுக்காக கர்த்தர் தூதர்களை அனுப்புவார். ஆவியானவரை, ஆவியானவரால் யார் நேசிக்கப்படுறாங்களோ, ஆவியானவர் யார் மேலே வாசம் பண்ண நினைக்கிறாரோ அவனுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்னென்னா, அவனுக்காக கர்த்தர் தூதனை அனுப்புவார். ஆமென். இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. சாமுவேல் இஸ் வெயிட்டிங். சாமுவேல் காத்திருக்கிறான். இப்போ காத்திருக்கும் போது ஈசாய் தாவீதினிடத்தில் ஆள் அனுப்புறதுக்கு எப்படிப்பட்ட ஆள் அனுப்புவான்னு நினைக்கிறீங்க? சாமுவேல் வெயிட் பண்ண வைக்க முடியாது. இவன் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன், நியாயாதிபதி, தேசத்திலேயே அவன் தான் இப்போ கிங் மாதிரி உட்கார்ந்துருக்கான், ராஜா அவன் தான் இப்போதைக்கு. யாரு? சாமுவேல். சவுல் இருந்தாலும் சவுல் அபிஷேகம் பண்ணது யாரு? சாமுவேல் உட்கார்ந்துருக்கிறான். இவனை வெயிட் பண்ண வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, தன் இருக்கிற வேலை ஆட்கள்லையே எவன் சிறந்தவனோ, எவன் நல்லா ஆக்டிவாக இருப்பானோ, எவன் நல்லா வேகமாக ஓடுவானோ அவனை கூப்பிடுறான். அவனை கூப்பிட்டு நீ என்ன பண்ணு, தாவீதை எவ்வளவு சீக்கிரமாக அழைச்சிட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அழைச்சிட்டு வா, எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடிவா. ஆமென். இவ்வளவு நாள் தாவீதை கண்டுக்கு கூட கிடையாது. எப்போ வேணாலும் வரட்டும், வந்து சாப்பிட்டானா சாப்பிடலையா, என்ன பண்ணான், தூங்கினானா தூங்கலையா, எந்த விசாரிப்பும் இல்லை. இவங்களுக்கெல்லாம் என்ன தேவைன்னா அவன் வேலை செய்யணும், ஆடு மேய்க்கணும், அதுதான் எல்லாருடைய விருப்பம். ஆனால் கர்த்தரோ தாவீதுக்காக ஆள் அனுப்புனார். ஆமென். இப்போ சாமுவேல் வெயிட் பண்ணுறதுனால எப்படி ஓடிருப்பான்? வேகமாக ஓடிருப்பான். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் வேகமான காரியங்களை நடப்பிக்கிற தூதர்களை கர்த்தர் அனுப்ப போகிறார். உங்களுக்காக வேகமாய் ஆட்கள் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. இனி கொஞ்ச நேரம் கூட தாமதிப்பது இல்லை. நீங்கள் தான் தாவீது. தாவீதுக்காக கர்த்தர் அவனுடைய வேலையாட்களை ஈசாய் அனுப்பினது போல பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளையே, உனக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். உனக்காக வேகமாய் வேலை செய்யும்படி, உனக்காக வேகமாய் கிரியை செய்யும்படி தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புவார். உன்னை அழைத்து கொண்டு வருவதற்கு அவ்வளவு வேகமான ஆட்களை கர்த்தர் உனக்காக அனுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த இடத்திலிருந்து உனக்கு ஆறுதல் வரலையோ, எந்த இடத்திலிருந்து உனக்கு நிம்மதி வரலையோ, அதே இடத்திலிருந்து வேலையாட்கள் வருவார்கள், அதே இடத்திலிருந்து தூதர்கள் வருவார்கள். எந்த இடத்திலிருந்து பராமரிப்பு பாதுகாப்பு வரலையோ அதே இடத்துல உனக்கு பாதுகாப்பு வரும். எந்த இடத்துல இருந்து உனக்கு வர வேண்டியது வராம தடைப்பட்டதோ அதே இடத்திலிருந்து கர்த்தர் உனக்கு வேகமாய் அனுப்ப போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறபடினால, என் மேல ஆவியானவர் வாசமா பண்ணுகிறது படினால, ஓ எனக்காக வர வேண்டியது எல்லாம் தாமதமின்றி வரும், தாமதமின்றி வரும். ஹல்லேலூயா. ஷகலரபபப. இது தாவீதை ஆவியானவர் கனம் பண்ணுகிற விதம். ஆமென். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது ஒரு காரியம்.
ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் வந்தாச்சு. தாவீது வீட்டுக்குள்ள நுழைகிறான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான். எல்லாருடைய கண்களுக்கு முன்னாடி கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்னார், இவன்தான். இவன் மேல சாமுவேல் கை வைக்கல. இவன் ஆண்டவரேன்னு சாமுவேல் கேட்கல. இவன் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இவனா இருக்காதுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா கர்த்தர் உள்ள நுழையும் போதே சத்தமா சொல்லிட்டாரு சாமுவேல்கிட்ட, சாமுவேல் இவன் தான், நான் விரும்புகிற மனுஷன் இவன் தான், நான் வாசம் பண்ண விரும்புகிற மனுஷன் இவன் தான். ஆவியானவர் சொல்றாரு சாமுவேல்கிட்ட, சாமுவேல் இவன் தான் சாமுவேல். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? அவருடைய அன்புனால பொங்கி வர்றது. இஸ் வெயிட்டிங். அவர் சகோதரர்கள் நடுவில் தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு அவர் காத்திருக்கிறாரு. தாவீதை அவங்க அப்பா முன்னாடி உயர்த்துவதற்கு அவர் காத்திருக்கிறாரு. அவன் மேல வாசம் பண்ணுவதற்கு, அவனை ராஜாவை உட்கார வைக்கிறதுக்கு அவர் அவ்வளவு ஆசையா இருக்கிறாரு. அவரை பார்க்காம, அதாவது ரொம்ப நாளா ஒரு மனுஷனை பார்க்காம இருந்தா அவரை பார்க்கணும்னு எப்படி இதயம் துடிக்குமோ, அவர் வந்த உடனே இதுதான் என் அப்பான்னு சொல்லி, இல்லைன்னா இதுதான் என் மகன்னு சொல்லி ஒரு தகப்பன் எப்படி அவர் இவன் தான் என் மகன் ஓடிவே கட்டுப்பிடிப்பாரோ, அதே போல ஆவியானவர் தாவீது அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவருக்குள்ள இருக்கிற சந்தோஷம், அவருக்குள்ள இருக்கிற அந்த வாஞ்ச, அவருக்குள்ள இருக்கிற அவர் தாகம் எல்லாம் இப்ப என்ன தெரியுமா? ஓ, நான் வாசம் பண்ணுகிற மனுஷன் இவன்தான், இவன்தான் சொல்லி அந்த நடுவுல அவனை கையை நீட்டி காமிச்சு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன்தான், இவன்தான் என் அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டிய மனுஷன் இவன்தான், நான் வாசம் பண்ண வேண்டிய மனுஷன் இவன்தான், நான் கோலியாத்தை ஜெயிக்க வைக்க போறது இவன்தான், ஓ சிங்காசனத்தில் உட்கார வைக்க போறது இவன்தான் சொல்லி ஆவியானவர் அவரை நிரப்பினார். ஆமென். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றார், நீதான், நீதான், நீதான். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். இப்போ இவன் தான் சொல்லியாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நான் நேசிக்கிறேன் வர்றான்னு சொல்றாரு, நான் வாசம் பண்ண மனுஷன் சொல்றாரு. சாமுவேல் உட்கார்ந்துட்டே இருக்கிறான், உட்கார்ந்துட்டே இருக்கிறான். கர்த்தர் சொன்னார் சாமுவேல் பார்த்து, சாமுவேல் வாட் ஆர் டூயிங், சாமுவேல் வாட் ஆர் டூயிங், சாமுவேல். ஆண்டவரே நான் என்ன பண்ணோம்? முதல்ல எலும்பு, முதல்ல ஸ்டாண்ட் அப். யார் அது? சாமுவேல், தீர்க்கதரிசி இல்ல, அவன் பேரு சமஸ்த இஸ்ரவேலிலும் அவன் பெரிய தீர்க்கதரிசி. உட்கார்ந்துருக்கிறான். அவனு சொல்ல, எலும்பு, என்ன உட்கார்ந்துட்டு இருக்கிற என் பிள்ளை முன்னாடி? ஸ்டாண்ட் அப், எழுந்து நீ அவனை அபிஷேகம் பண்ண. அப்போ இவ்வளவு நேரம் மற்றவங்க எல்லாரையும் அபிஷேகம் பண்ணுவோம். எப்படி எல்லாரும் வந்திருப்பான், என் முட்டியை போடு, முழங்கால் போட்டிருப்பான், அவன் மேலே கையை வச்சிருப்பான் இல்லை? எல்லாரும் தாவீதை எப்படி பார்க்குறான்னா அற்பமாய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆடு மேய்க்கிறவன் எல்லாத்துக்கும் இலையவே அவன் ஒன்றுக்கு யூஸ் இல்லை, அவன் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறான். இப்போ சாமுவேல் கூட தாவீது உள்ளே வரும்போது இன்னும் சின்ன பையனாக இருக்கிறான், இவனா இப்படி ஆடு மேய்ச்சிட்டு வர்றான், அப்படி தான் வந்துருப்பான் இல்லை? அவனை பார்த்தோன்னே சாமுவேலுக்கு டவுட்டாக இருக்கும், ஒருவேளை இவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நானும் சொல்லிட்டாரு, எலும்புடா முதல்ல, ஸ்டாண்ட் அப் சாமுவேல், எலும்பி அவன் அபிஷேகம் பண்ண. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு முன்னாடி ராஜாக்கள் எழுந்து நிற்பார்கள். ஆவியானவர் தாவீதை கனம் பண்ண விரும்பின போது அவன் தகப்பன், இவன் சாமுவேல் எழும்புனா ஒருத்தனும் உட்கார முடியாதாங்க. சாமுவேல் எழும்பிட்டா அவன் ஈசாய், அவன் கூட பிறந்த அண்ணன்மாரு, அவங்க அத்தனை பேருமே அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணுற ஆட்கள். தாவீதுடைய அண்ணன்மார் அத்தனை பேர் அரச. இவன் ஆடு மேய்க்கிற ஆளு, கையில் ஒரு குச்சியோடையும் இடுப்பில் ஒரு கவனோடையும் வந்து நிற்கிறான், அழுக்கு ட்ரெஸ்ஸோட வந்து நிற்கிறான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அவன் சுச்சுவேஷனே வேற, இங்கே இருக்கிற சுச்சுவேஷனே வேற. அவன் உள்ள வந்தோடனே ஆண்டவர் சொல்ற, சாமுவேல் ஸ்டாண்ட் அப். அவன் எழும்புறத பார்த்த உடனே எல்லாம் ஈசா எழும்புறான். அவன் எழும்புனதை பார்த்தோன்னே அவங்க சகோதரர்கள் எழும்புறான். எல்லாம் எழும்பின்னு பெப்பன்னு முழிச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா தாவீதுக்கு முன்னாடி சாமுவேல் ஸ்டாண்ட் அப். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இது ஆவியானவர் கனம் பண்ண விரும்புகிற ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற blessing. இன்னைக்கு கர்த்தர் உங்களை இதே மாதிரி ஆஸ்வதிக்க விரும்புகிறார். உங்கள் முன்னாடி உங்களை கை கட்டி சிரிச்சவங்க எல்லாரையும் உங்கள் முன்னாடி எழுந்து நிற்க பண்ணுவார். இது ஆவியானவர் தான் வாசம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு கொடுக்கிற blessing. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பதனால எந்த இடத்துலலாம் நான் கை கட்டி நின்னனோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சனோ, அந்த இடத்துல நான் தலை குனிய போகிறதில்ல. எனக்கு முன்னாடி எழும்பி நின்று எனக்கு கனத்தை கொடுக்கிற அந்த அனுபவத்தை ஆவியானவர் ஒவ்வொருவனுக்கு உருவாக்குவார். நீ இல்லைன்னா ஒன்று இல்லைங்கிற அனுபவத்தில் ஆவியானவர் கொண்டு வருவார். ராபா ஷகா லாமா ராபா. ஆவியானவரை இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் எழுந்து நின்று அவனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது ஆவியானவர் அவன் மேலே வந்து அமர்ந்தார். ஆமென். ஒருவேளை இருந்துட்டு சொல்லுவார், நீ எழும்பி நின்று அபிஷேகம் பண்ணாமல் நான் அவனுக்குள்ளே போக மாட்டேன்டா. நீ எழும்பி நின்று அபிஷேகம் பண்ணாமல் உன் வேலையை நீ செய்ய முடியாது. நீ எழும்பி நிற்காம தாவீதை அபிஷேகம் பண்ண முடியாது. சாமுவேல், நீ எழும்பி நிற்கணும். அவர்கள் நடுவில், சகோதரர்கள் நடுவில், குடும்பத்தார் நடுவில் ஆவியானவர் தாவீதை உயர்த்தினார். இவனுக்கு விருந்து சாப்பாடு மறுக்கப்பட்டது, பிள்ளை என்கிற அங்கீகாரம் மறுக்கப்பட்டது, பிள்ளை என்கிற அந்தஸ்து மறுக்கப்பட்டது, வீட்டில் வாசம் பண்ணுகிற அந்தஸ்து மறுக்கப்பட்டது, அவனுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டது, தகப்பனால தாயால் கைவிடப்பட்டான், சகோதரர்களால் ஏளனம் பண்ணப்பட்டான், அற்பமாக எண்ணப்பட்டான், தூஷிக்கப்பட்டான். ஆனால் ஒரு நாள் ஆவியானவர் அவனை நிரப்ப ஆரம்பித்த போது எல்லாருக்கும் நடுவில் ஏன் சாமுவேலை விட பெரியவனா நிப்பாட்டப்பட்டான். சாமுவேலை விட பெரியவனா நிப்பாட்டப்பட்டான். தாவீதுக்கு முன்னாடி சாமுவேல் எழுந்து நின்றான். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நிறைய ஜாதிகளை கர்த்தர் எழும்பி நிற்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இது ஆவியானவர் கொடுக்கிற கணம். ஒரு நல்ல ஆவில நிறைந்து ஒரு நிமிஷம் நல்லா ஜெபிங்க பார்க்கலாம். ரீகா ராத்தா லாமா ஷாக்கா லாபா பாபா ரீமாலா. நான் சொல்கிறேன், ஆவியானவர் உங்களை கனம் பண்ண விரும்பும் பொழுது உங்களுக்காக ஒரு கொம்பு ஆயத்தமாக்கப்படும். கொம்பு முழுவதும் தைலத்தால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. ரெண்டாவது சொன்னேன், நீ கர்த்தர் உங்களை கனம் பண்ணும் போது, கனம் விரும்பினார்னா உங்க அபிஷேகத்தை எவனாலும் தடுத்து வைக்க முடியாது. அது அநேகரை தாண்டி உங்க மேல விழும். இடையில எத்தனை பேர் விழுந்தாலும், இடையில எத்தனை பேர் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்குன்னு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்துட்டாருன்னா, உங்களை கனம் பண்ண விரும்பினார்னா, அது உங்க ப்ரமோஷனா இருக்கலாம், அது உங்க வேலையா இருக்கலாம், அது உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதமா இருக்கலாம். இடையில எத்தனை பேர் வேணாலும் நின்று தடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்வாரு, ஒருத்தனும் எடுக்க முடியாது தாவீது. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன், நான் உனக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறேன். அதனால ஒருத்தனும் அபிஷேகத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஆவியானவர் கனம் பண்ணினார். ராமா லக தல ராபா ஷாக்கா ல ராபா ரீமாலா ரகதலபா. அவனுக்காக சாப்பாடு மறுக்கப்பட்டது, அவன் பலி விருந்துக்கு அழைக்கப்படல. ஆனா கர்த்தர் அவனுக்காக சாமுவேலையும் அவனுடைய சகோதரர்களையும் அவனுடைய தகப்பனையும் காத்திருக்க பண்ணினார். தாவீது வருகிறது வரைக்கும் ஒருத்தனும் சோத்துல கை வைக்க முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் தாவீதை கனம் பண்ணினார். ஆவியான ஒரு மனுஷனை எப்படி கனம் பண்ணுவார் தெரியுமா? ராபா ஷக லாபா. உங்களுக்காக வேகமாய் செயல்படுகிற ஆட்களை அழைத்து அனுப்புவார். உங்களுக்காகவே ஆட்கள் அனுப்பப்படுவார்கள். உங்களை அழைத்து கொண்டு வருவதற்காகவே தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். உங்களுக்காகவே சாமுவேலை எழுந்து நிற்க பண்ணுவார். உங்களை பார்த்து சொல்லுவார், இவன் தான். இதே இதுதான் மறுரூப மலையில் பிதாவான இயேசு பார்த்து சொன்னார், இவர்தான் என் நேசகுமாரன். இங்க தாவீதை பார்த்து சொல்றாரு, இவன் தான் என் நேசகுமாரன், நீ எழுந்து அபிஷேகம் பண்ணு. கரங்களை வைத்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இது ஆவியானவர் கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய பிளெஸிங். ஆமென். மிகப்பெரிய பிளெஸிங். இது ஒவ்வொரு முறையும் தொடர்ந்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஆவியானவர் அவனை நிரப்ப ஆரம்பித்தார். ஆவியானவர் பயன்படுத்த ஆரம்பித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா,
இது ஆவியானவர் தாவீதை கனம் பண்ண விதம் இல்லை. ரெண்டாவது, அடுத்த அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா கோலியாத்தை தாவீது ஜெயிக்கிறான். இது பெரிய சம்பவம், கோலியாத்தை தாவீது ஜெயிக்கிறது. ஆமென். இதை குறித்து செய்திகள் என்னுடைய யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் விரும்ப அதை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். கூழாங்கல், அப்புறம் யுத்த குதிரை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்திருப்போம். ஸோ தாவீதை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ ரெண்டாவது, இப்போ ஆவியானவர் அவனுக்குள்ளே வர்றாரு. அவன் வரும்போது ஆவியானவர் அவனை கொண்டு சில காரியங்களை பேச ஆரம்பித்தார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 சாமுவேல் 23:2. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். இப்போ தாவீதனுடைய அனுபவம் என்னன்னா, ஆவியானவர் அவனை ஆட்கொண்டு அவன் மூலமாய் நிறைய காரியங்களை பேச ஆரம்பித்தார். ஆமென். அவன் மூலமாய் நிறைய காரியங்களை பேச ஆரம்பிக்கிறார். இப்போ ஆவியானவருடைய வாஞ்சை, ஆவியானுடைய தாகம் என்ன தெரியுமா? இன்னைக்கு எப்படி தாவீதுக்குள்ள ஆவியானவர் இருந்து அநேக காரியங்களை ஜனங்களுக்கு பேசினாரோ, வெளிப்படுத்தினாரோ, அதே போல உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசும்படி விரும்புகிறார். உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசும்படி விரும்புகிறார். தாவீதை கனம் பண்ண விரும்பின ஆவியானவர், தாவீதை கனம் பண்ணி உயர்த்தின ஆவியானவர் இன்னைக்கு ரெண்டாவது அவனோடு கூட இருந்து பேச விரும்பினார். இனி அவன் மட்டும்தான் பேசணும். இனி தாவீது மட்டும்தான் பேசணும். இவ்வளவு நாள் எவ்வளவு யார் வேணாலும் பேசியிருந்திருப்பான். இனி தாவீது பேசுகிறதான் கேட்கணும். சவுல் தாவீது பேசுகிறதான் கேட்கணும். கோலியாத் தாவீது பேசுகிறதான் கேட்கணும். அது வரைக்கும் கோலியாத்தினுடைய சத்தத்தை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் பயந்து ஓடுனாங்க. ஆனால் முதல் முறையாக கோலியாத்து பயப்படுகிறான். யாருடைய சத்தத்தை கேட்டு தெரியுமா? தாவீதினுடைய சத்தத்தை கேட்டு, தாவீதினுடைய வார்த்தையை கேட்ட உடனே கோலியாத்துக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா தாவீதுக்குள்ளே இருந்து பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சத்துருக்கள், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எதிரிகள் பயப்படணும்னா, உங்க சூழ்நிலைகள் பயப்படணும், ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து பேசுறதுக்கு இடம் கொடுங்க. கடல் கொந்தளிக்குது, காற்று பயங்கரமா அடித்து கொண்டு இருக்கிறது, படகுல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சீஷர்கள் ஒரு பக்கம் பயந்து அலறி கொண்டிருக்கிறாங்க. இயேசுவை தூங்கி கொண்டிருக்கிறார். ஆனா ஒரு காலகட்டத்தில் இயேசு எழுந்து அந்த கடலையும் காற்றையும் பார்த்து சொன்னாரு, இறையாதே, அமைதியான்னு சொல்லி ஒரு சத்தம் தான் போட்டாரு. அது ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடுச்சு. உலர்ந்து பேசுனது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சாருன்னா உங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். ஆமென். தாவீதை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனம். மார்க் 12:36. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதுபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோட சொன்னார் என்று தாவீது பரிசுத்த ஆவியினாலே சொல்லி இருக்கிறானே. அல்லேலூயா. இப்போ தாவீதை ஆவியானவர் தன்னுடைய வார்த்தைகளினால நிரப்பினார். ஆமென். 3 விதமான வார்த்தைகள் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 விதமான வார்த்தைகள். ஒன்று, சத்துருக்களை ஜெயிக்கிற வார்த்தைகள் தாவீதனுடைய நாவிலே ஆவியானவர் வைத்தார். சத்துருக்களை பாதப்படியாக்கி போடுகிற வார்த்தையை தாவீது நாவில் கர்த்தர் வைத்தார். அதனால தான் கோலியாத்தை பார்த்து சொன்னான், இன்றைக்கும் உன் தலையை நான் வெட்டி என்ன செய்ய போறேன்? ஆகாயத்து பறவைகளுக்கு போட போறேன். ஏன்னா ஜீவனுள்ள தேவன் என் கூடவே இருக்கிறார்னு சொல்லி அந்த ஜீவனுள்ள வார்த்தையை பேச வச்சது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய நேரங்களில் ஏன் நம்ம நெகட்டிவா பேசுறோம், ஏன் நிறைய நேரங்களில் நம்ம ராங்கா பேசுறோம்னா ஆவியானவர் பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கல. நம்ம ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள இல்லை. நீங்கள் ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள நிரம்ப 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 ஆவியானுடைய பிரசன்னத்தில் நீங்கள் நிரம்ப நிரம்ப உங்கள் வாயில நெகட்டிவ் வராது, ஜெயிக்கிற வார்த்தைகள் தான் வரும். கோலியாத்தை ஜெயிக்கிற வார்த்தைகள் தான் வரும். கோலியாத்தை அவன் பட்டயத்தால் வெல்றதுக்கு முன்னாடி, கோலியாத்தை கவனால் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் எதில் ஜெயிச்சிட்டான் தெரியுமா? அவனுடைய வார்த்தையினாலேயே ஜெயிச்சிட்டான். வார்த்தையினாலே ஜெயிச்சாச்சு. அவனுக்குள்ள பயம் வந்துடுச்சு. கோலியாத்துக்குள்ள சின்ன பையன் என்னை எதிர்த்து நிற்கிறதா? கோலியாத்துக்கு முன்னாடி வேணா சின்ன பையனா இருக்கலாம்,
ஆனால் தேவனுக்கு முன்பாக அவன்தான் பெரியவன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது அவர் சத்துருக்களை ஜெயிக்கிற வார்த்தையை வைக்கிறார். சவுல தாவீது ஜெயிச்சான். எப்படி ஜெயிச்சான் தெரியுமா? வார்த்தையினால. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் கை போட மாட்டேன்றான். உன்னை சவுல் சொல்றான், நீ உத்தமன், என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை கொலை செய்ய தேடினேன், ஆனால் நீயோ என்னை பலமுறை தப்பிச்சிருக்கிற, நீ நிச்சயமா ராஜாவாக மாறுவேன்னு சொல்லி சவுலை தோற்கடித்த ஒரு மனுஷன் யாருன்னா தாவீது. நீங்கள் வார்த்தை ஆவியானவரை நிரம்ப 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 உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளே உங்களுக்கு எதிரானவைகளை தோற்கடிக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது, தாவீதினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னன்னா தீர்க்க தரிசன வார்த்தை. தீர்க்க தரிசன வார்த்தை மார்க் 12:36 வாசம் பாருங்க. அதே வசனம் மத்தேயு 22:43-44 சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 22:43-44 இந்த வசனங்கள் எல்லாமே தாவீதுக்குள்ள இருந்த தீர்க்க தரிசன வசனங்கள். யாரை குறித்த தீர்க்க தரிசனம்? இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனங்கள். ஆவியானவருக்குள்ள நீங்கள் நிரம்ப 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 இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். மூணாவது தாவீது பேசினது என்னன்னா பாபிலோனின் சிறையிருப்பை குறித்து பேசினான். வரப்போகிற காரியங்களை குறித்து பேசினான். நடக்க போகிற காரியங்களை குறித்து பேசினான். ஆமேன். அப்போ நல்லா கவனிங்க. இது சங்கீதம் 126 நீங்கள் வாசிக்க முடியும். பாபிலோனின் சிறையிருப்பை குறித்து சங்கீதம் 126. அப்போ 3 காரியங்களை ஆவியானவர் தாவீதுக்குள்ளே இருந்து பேசினார். ஒன்று என்னது? சத்துருக்களை ஜெயிக்கிற வார்த்தை. ரெண்டாவது என்னது? இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு. மூன்றாவது என்னது? நடக்க போகிற காரியங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் தாவீதை கொண்டு பயன்படுத்தினவர் இன்னைக்கு நம்மளையும் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முதலாவது தாவீதை ஆவியானவர் கனம் பண்ணினார். ரெண்டாவது ஆவியானவரோடு கூட இருந்து பேசினார். மூன்றாவது தாவீது ஆண்டவரோடு கூட கேட்டு எதையுமே விசாரித்து செய்கிற பழக்கமுடையவன் தான் இந்த தாவீது. ஆமேன். சில ரெஃபரன்ஸ் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 2 சாமுவேல் 2:1, 2 சாமுவேல் 2:1, 1 சாமுவேல் 23 2வது வசனம், 1 சாமுவேல் 23 2வது வசனம், 2 சாமுவேல் 5 18 வரைக்கும், 2 சாமுவேல் 5 18 வரைக்கும். அதுக்கப்புறம் 2 சாமுவேல் 21:1, 2 சாமுவேல் 21:1. இந்த வசனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது ஆவியானவரோட பயணம் செய்கிறான். யுத்தம் பண்ணணுமா? ஆண்டவரே நான் போகணுமா வேண்டாமா? பிள்ளைகள் எல்லாத்தையும் சத்துரு பிடிச்சிட்டு போயிட்டான். ஆனாலும் ஆண்டுகிட்ட போய் நான் போகணுமா வேண்டாமா? நான் ஒரு இடத்துக்கு குடிபெயரணும், ஆண்டவரே நான் போகலாமா வேணாமா? ஒவ்வொரு முறையும் ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு 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 தாவீது வாழ்ந்தான். இன்னும் எளிதாக சொல்லணும்னா தாவீது ஆவியானவரோடு கூட பயணம் செய்தான். அப்படிப்பட்ட அந்த பயணம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை. அல்லேலூயா. ஆவியானவரோடு கூட பயணம் செய்கிற அனுபவம். அப்போ நல்லா கவனிங்க. ஆவியானவர் தாவீதை கனம் பண்ண விரும்பினார், கனம் பண்ணினார். ரெண்டாவது அவனோடு கூட இருந்து பேசினார். மூன்றாவது ஆவியானவரோடு கூடயே தாவீதுடைய பிரயாணம் அமைந்தது. ஆவியானவரோடு கூடவே இணைஞ்சு தாவீது பிரயாணம் பண்ணுறான். எதனாலும் ஆவியானவர் தான், எதை செய்யணும்னாலும் அவட கேட்டு கேட்டு செஞ்சான். அல்லேலூயா. இதனால தான் தாவீது சங்கீதத்தில் சொல்றான். அதை மட்டும் வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 51:10-12 வரைக்கும். தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்தில் புதுப்பியும். ஆண்டவரை என்னை கனம் பண்ணுன, ஆண்டவரை என் கூட பேசின, ஆண்டவரை என் கூட வாழ்க்கையில் பிரயாணமாக வருகிற இந்த ஆவியானவர் என் வாழ்க்கையில் நிலைவரமாக இருக்கட்டும் ஆண்டவரே, அது நிரந்தரமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அடுத்த வசனம் சொல்கிறான், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதீங்க. எது வேணாலும் என்னிடத்துலேருந்து போகலாம், இந்த பரிசுத்த ஆவியை மட்டும் என்னிடத்திலிருந்து எடுத்து விடாதீங்க. 12வது வசனத்தில் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உங்க ஆவி என்னை உற்சாகப்படுத்தட்டும், உங்க ஆவி எனக்குள்ள கிரியை செய்யட்டும் ஆண்டவரே, இந்த ஆவி என்னிடத்துல எடுத்து போடாதீங்கன்னு சொல்லி தாவீது ஜெபம் பண்ணதை பார்க்குறோம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க?
ஆமென். தாவீதோ ஆவியானவரோடு கூட உள்ள வாழ்க்கை. தாவீது ஆவியானவரோடு கூட பயணம் செய்கிறான். என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அன்றையிலிருந்து அவன் மரணம் வரைக்கும் அவன் ஆவியானவரோடு கூட பிரயாணம் பண்றான். யுத்தத்தில் ஆவியானவரோட, குடும்பத்தில் ஆவியானவரோட, வேலையில் ஆவியானவரோட, அரசாங்க ராஜ்யத்தில் ஆவியானவரோட, இழப்பில் ஆவியானவரோட, வந்த ஆசீர்வாதங்கள் ஆவியானவரோட, எது இருக்குதோ இல்லையோ ஆவியானவரோடு கூட தாவீது வாழ ஆரம்பிச்சான். அதனாலதான் தாவீது சொல்றான், ஆண்டவரே நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் உம்முடைய ஆவி என்ன அங்கேயும் வந்து தாங்குது, அங்கேயும் என்ன கண்டுபிடிக்குது. உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்க போவ ஆண்டவரே, ஏன்னா உங்க ஆவியானவர் தான் என்ன முழுவதுமாய் மூடிக்கொண்டிருக்கிறார். தாவீதின் வாழ்க்கை ஆவியானவருக்கு மறைவாக எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. ஆவியானவரோடு இணைந்து பிரயாணம். இந்த காலை வேளையில் நீங்கள் நானும் எப்படி ஆவியானவரோட வாழ்றோம்? எப்படி ஆவியானவரோட வாழ்றோம்? ஹல்லேலூயா. நம்ம சொல்ல முடியுமா உம்முடைய ஆவிக்கு மறைவா நான் எங்கே போவேன்னு சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாட்டிலங்க நியாயப்பிரமாண காலத்தில் தாவீது சொல்கிறான், உங்கள் ஆவியானவருக்கு மறைவா நான் எங்கே ஓடுவேன் ஆண்டவரே, எனக்கு அவர் தானே, அவருடைய பார்வைக்கு மறைவாய் நான் ஓட முடியாது, நான் ஓட முடியாது. நீங்கள் நிறைய பேர் ஆவியானவருக்கு உங்களை மறைச்சிக்க நினைக்கிறீங்க, ஆவியானவருக்கு மறைச்சிக்க நினைக்கிறீங்க. ஆவியானவர் சொல்கிறாரு, ஹே நான் உன்னை கனம் பண்ண விரும்புகிறேன், நான் உன்னை பேச வைக்க விரும்புகிறேன், நான் உன் வாழ்க்கையில் பிரயாணத்தில் கூடவே வர விரும்புகிறேன். என்ன உன் பிரயாணத்தில் கூட சேர்த்துக்க முடியுமா? நான் ஒரு கைடராக வர்றேன், நான் உன்னை ஒரு தேச்சரவான உன் கூட வர்றேன், பாதை தெரியாத போது பாதை காட்ட உன் கூட வர்றேன், என்னை உன் கூட வச்சுக்கிறியா? எத்தனை பேர் ஆவியானுக்கு ஓகே சொல்ல போகிறீங்க? கரங்களை உயர்த்தி கடைசி ஜெபம் பண்ணி முடிப்போம். ஆவியானவரே, நாங்கள் தாவீதை போல ஆவியில் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கைப்பா, ஆவியில் நிறைந்திருக்கிற வாழ்க்கை. இந்த 2 சாமுவேல் முழுவதும் நீங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையில் பிரயாணம் பண்ணீங்க. எந்த அளவுக்குன்னா, ஆண்டவரே உங்களை விட்டு அவன் மறைஞ்சே போக முடியாது, உங்களை விட்டு எங்கேயும் நவள முடியாது, ஒரு செகண்டு கூட பிரிய முடியாதப்பா. அந்த அளவுக்கு அவனோட இணைஞ்சிருந்தீங்க, பிணைந்திருந்தீங்க. அதே மாதிரி தான் நாங்களும் இருக்க எங்கள் உதவி செய்யும். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்கப்பா, எங்களை வழி நடத்துங்க, அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.